வணக்கம் வியூவர்ஸ், ஏட்டு சுருக்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். டிராக்டர்ஸ் மற்றும் இதர விவசாய இயந்திரங்களுக்கான மானியங்களை பெறுவது எப்படி அப்படின்றத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். பொதுவாக நம்ம வாங்குற விவசாய இயந்திரங்களுக்கான மானியத்தை இதுக்கு முன்னாடி எப்படி வாங்கிட்டு இருந்தோம்னா, நம்ம பிளாக்ல இருக்க வேளாண் பொறியியல் துறை அலுவலகத்துக்கு போயிட்டு அவங்கள்ட்ட அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுவோம். அவங்க வந்து சீனியாரிட்டி படி மானியத்தை நமக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இதில் சில பிரச்சனைகள் இருந்தது. அதாவது என்னன்னா, விவசாயிகளுக்கு எந்தெந்த இயந்திரங்களுக்கு எந்த ஸ்கீமில் எவ்வளோ மானியம் வந்து கிடைக்குது அப்படின்றது டைரெக்டாக ரீச் ஆகாமல் இருந்தது. அதே மாதிரி நம்ம அப்ளை பண்ணியிருக்க அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் என்ன, அதுக்கான மானியம் ரிலீஸ் ஆயிடுச்சா, இல்லை மானியம் வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சா, அதோட பொசிஷன் என்னன்னு சொல்லிட்டு அடிக்கடி நம்ம வந்து அந்த ஆஃபீஸ்க்கு டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணி பேச வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தது. இந்த பிரச்சனைகளை சார்ட் அவுட் பண்ணுறதுக்காகவும், இந்த மானியங்களுக்கான ஸ்கீமுக்கு அதிக ரீச் கிடைக்கிறதுக்காகவும், விவசாயிகள் அதிக பயன்பெறுவதற்காகவும் கவர்மெண்ட் வந்து www.agrimachinery.nic.in அப்படின்ற ஆன்லைன் போர்ட்டல் ஓப்பன் பண்ணி அது மூலமாக மானியங்களை ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த வெப்சைட்டை பயன்படுத்தி நமக்கு எப்படி மானியங்களை வாங்குறது அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சிஸ்டம்லேருந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரௌசரில் போயிட்டு கூகுளில் agrimachinery.nic.in அப்படின்ற டேர்மில் சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணால் டிபிடி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றது ஃபஸ்ட்டு லிங்க்கில் ஓப்பன் ஆகும். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா agrimachinery.nic.in ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஹோம், சிட்டிசன் கார்னர், சப்சிடி கால்குலேட்டர், ட்ராக்டர் அப்ளிகேஷன், ரெஜிஸ்ட்ரேஷன், கான்டாக்டர்ஸ் இந்த மாதிரி நிறையா மெனு இருக்கும். அந்த மெனுவில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக ரெஜிஸ்ட்ரேஷன்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் இதில் வந்து ஃபார்மர், மேனுஃபேக்சரர், ஆண்டர்ப்ரனர், சொசைட்டிஸ் அந்த மாதிரி 4 டைப்ஸ் இருக்கும். அதில் வந்து நம்ம ஃபார்மரை கிளிக் பண்ணணும். ஃபார்மரை கிளிக் பண்ணணுமே உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அது என்னென்னா, எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து மேண்டேட்ரி இந்த இது ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அப்படின்ற டயலாக் பாக்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, லேண்டோட பட்டாசிட்டா டாக்குமெண்ட், அதுக்கப்புறம் வந்து உங்கள் பேங்க் பாஸ்புக்கோட ஃபஸ்ட் பேஜோட காப்பி, அதுக்கப்புறம் வந்து ஐடி ப்ரூஃப், பேன் கார்டோ, ஆதார் கார்டோ, டிரைவிங் லைசன்ஸோ, இல்லை ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட் இதில் ஏதாச்சும் ஒன்று. அதுக்கப்புறம் நீங்கள் எஸ்சி, எஸ்டி, ஓபிசியாக இருந்தீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து சாஃப்ட் காப்பியாக 200 KB சைஸுக்கு கம்மியாக ரெடி பண்ணி வச்சுக்கணும். இது இப்போ நீங்கள் பண்ண போகிறது வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன். அதாவது எப்படின்னா, நீங்கள் வந்து இந்த இருக்க ஆதார் கார்டுக்கு, உங்களோட ஆதார் கார்டுக்கு ஒரு அக்கௌண்ட் மட்டும் தான் ஓப்பன் பண்ண முடியும். அதனால நீங்கள் இதில் கொடுக்குற டாக்குமெண்டேஷன் எல்லாம் ரொம்ப வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ தட் அதனால வந்து நீங்கள் வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பக்காவாக ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் சைடில் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டயலாக் பாக்ஸ் போயிடும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற அந்த பேஜ் ஓப்பன் ஆயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே செக்கிங் ஃபார் ரெஜிஸ்டர்ட் ஃபார்மர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி என்னன்னா, இந்த ஆதாருக்கு நம்பரை வச்சோ, இந்த மொபைல் நம்பரை வச்சோ, இந்த உங்கள் ஆதார் கார்டில் இருக்கிற நேமை வச்சோ ஆல்ரெடி யாராவது ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஆதார் நம்பர் மூலமாகவோ, மொபைல் நம்பர் மூலமாகவோ, உங்கள் ஆதார் கார்டில் இருக்க நேம் மூலமாகவோ செக் பண்ணலாம். இப்போ மொபைல் நம்பரும் உங்கள் நேமும் வந்து ரெப்பீட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால நம்ம வந்து ஆதார் நம்பரை வச்சு ஃபஸ்ட்டு செக் பண்ணுறோம். ஸோ ஆதார் நம்பர் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் செலக்ட் ஸ்டேட், உங்கள் ஆதார் நம்பர் அப்படி 2 கேட்கும். ஃபஸ்ட் நம்ம ஸ்டேட் செலக்ட் பண்ணுறோம். ஸ்டேட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஆதார் நம்பர் டைப் பண்ணணும். உங்கள் ஆதார் நம்பர் நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு க்ரீன் டிக் வரும். இப்படி வந்துச்சுன்னா உங்கள் ஆதார் நம்பரோட நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆகலை அப்படின்னு சொன்னால் நோ டேட்டா ஃபவுண்ட், ப்ளீஸ் ஃபில் த ஃபாலோயிங் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும். இன்கேஸ் இந்த நான் கொடுத்துருக்க ஆதார் நம்பர் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆகிடுச்சுன்னா டேரெக்டாக இது நம்மளை வந்து சைன்இன் பேஜுக்கே எடுத்துகிட்டு போயிடும். அப்படி ரெஜிஸ்டர் ஆகாததுனால இந்த கேட்குற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து செலக்ட் த ஸ்டேட், அதாவது எந்த மாநிலமோ அதை செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கோடு, எந்த மாவட்டமோ அதை செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த வட்டமோ அதை செலக்ட் பண்ணணும். அப்புறம் உங்களோட பிளாக் நேம், அதுக்கப்புறம் வந்து உங்கள் வில்லேஜ், உங்கள் ஆதார் கார்டு படி உங்கள் எந்த வில்லேஜோ நீங்கள் அந்த இதை செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், இந்த மொபைல் நம்பருக்கு வந்து நீங்கள் ஆதார் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க அந்த மொபைல் நம்பர் கொடுக்குறது நல்லது.
அதுக்கப்புறம் உங்கள் ஆதார் கார்டில் உங்கள் பேர் எப்படி இருக்கோ அது மாதிரி நீங்கள் டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஃபாதர் அப்பா பேர் இல்லை கணவர் பேர். இன்கேஸ் நீங்கள் வந்து ஆணாக இருந்தீங்கன்னா உங்கள் அப்பா பேரையும், நீங்கள் திருமணமான பெண்ணாக இருந்தீங்கன்னா உங்கள் கணவர் பேரையும் நீங்கள் கொடுக்கலாம் உங்கள் விருப்பப்படி. உங்கள் பிறந்த தேதி, பிறந்த நாள் பிறந்த தேதி செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆணா பெண்ணான்ற டீட்டெயில் கொடுக்கணும். அதுக்கப்புறம் கேட்டகரி. இப்போ இதில் செலக்ட் பண்ணுற கேட்டகரி வந்து நீங்கள் வந்து எஸ்சியோ எஸ்டியாவோ ஓபிசியாவோ இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கான டாக்குமெண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரெடியாக வச்சுருக்கணும் கையில். அதுக்கப்புறம் ஃபார்மர் டைப். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 ஏக்கருக்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து லார்ஜ் ஃபார்மர், 2.5 ஏக்கருக்கும் கம்மியாக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து மார்ஜினல் ஃபார்மர், 2 to 5 ஏக்கர் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்மால் ஃபார்மர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டீட்டெயில்ஸ் செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து ஃபோன் நம்பர், இமெயில், பேன் இது 3மே வந்து மேண்டேட்ரி கிடையாது. பட் இது ஆல்ரெடி நம்ம டாக்குமெண்டேஷன் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுனால இது கொடுத்து வைக்கிறது நல்லது. இமெயில், பின்கோட். உங்கள் அட்ரஸ் வந்து உங்கள் ஏரியா உங்கள் ஏரியாவோட பின்கோட் என்னவோ அந்த பின்கோட். அதுக்கப்புறம் உங்கள் அட்ரஸ். அப்புறம் பேன் கார்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரெட் கலரில் ஸ்டார் மார்க் போட்டிருக்க எல்லாமே வந்து மேண்டேட்ரி டீட்டெயில்ஸ். இது நீங்கள் கொடுக்கலன்னா உங்களால் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. ஸோ இது எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ்லாம் வெரிஃபை பண்ணுறதுக்கு உங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்கும். 2 மாதிரி வெரிஃபை பண்ணலாம். ஒன்று ஓடிபி. நீங்கள் ஆதார் நம்பரில் எந்த மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிங்களோ அந்த நம்பருக்கு ஓடிபி வரும். அதை வச்சும் நீங்கள் வெரிஃபை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஆதார் சீடிங், ஆல்ரெடி ஆதாரோட டேட்டா பேஸை நீங்கள் செக் பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம ஓடிபி கொடுக்குறோம். இன்கேஸ் உங்கள் இது வந்து மேட்ச் ஆகலை, ஓடிபி ஜென்ரேட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் டீமோகிராஃபிக் டீட்டெயில்ஸ் வச்சு வெரிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே கேட்கும். ஸோ நம்ம டீமோகிராஃபிக் டீட்டெயில்ஸ் வச்சு வெரிஃபை பண்ண சொல்லி ஆத்தன்டிகேட் பண்ணுறோம். டீமோகிராஃபிக் டீட்டெயில்ஸில் வந்து ரிசல்ட் வந்து நோ அப்படின்னு வந்ததுன்னா இந்த மாதிரி நம்ம வந்து கிளிக் ஹியர் கொடுக்கணும். டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேஷன் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேருக்கு உங்கள் டீட்டெயில்ஸை ஆத்தன்டிகேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆதார்லேருந்து பெர்மிஷன் கொடுக்குறீங்க. ஸோ இதை வந்து ரெஜிஸ்டர் வித் கன்சென்ட், ரெஜிஸ்டர் வித்தவுட் கன்சென்ட் கொடுக்கலாம். ரெஜிஸ்டர் வித் கன்சென்ட்னா டூ அண்ட் ஃப்ரோவில் ஒர்க் ஆகும். ஸோ வந்து ரெஜிஸ்டர் வித்தவுட் கன்சென்ட்னா ஈஸியாக நம்ம ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ ரெஜிஸ்டர் வித்தவுட் கன்சென்ட் கொடுக்குறோம். ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களோட யூசர் ஐடி, பாஸ்வேர்ட் இந்த மாதிரி வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் இருக்க யூசர் ஐடி நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த யூசர் ஐடி வந்து உங்களோட மொபைல் நம்பருக்கும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற அந்த மொபைல் நம்பருக்கும் வந்திருக்கும். உங்களோட பாஸ்வேர்டு என்னென்னா இதோட டேட் ஆஃப் பர்த், அதாவது 2 டிஜிட்டில் உங்களோட டேட்டு, 2 டிஜிட்டில் நீங்கள் பிறந்த மாதம், 4 டிஜிட்டில் நீங்கள் பிறந்த வருஷம். இதுதான் உங்களோட பாஸ்வேர்ட். நீங்கள் இதை சேவ் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கப்புறம் லாகின் பண்ணுறதுக்கு இங்கே கிளிக் பண்ணணும். லாகின் பேஜ் ஓப்பன் பண்ணிட்டோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர் செலக்ட் பண்ணுறோம். ஃபார்மர் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் லாகின் ஐடி, பாஸ்வேர்ட் கேட்குது. லாகின் ஐடி முதல்ல நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறப்ப டிஸ்பிளே ஆன லாகின் ஐடியை வந்து இங்கே டைப் பண்ணணும். இதே லாகின் ஐடி உங்களுக்கு மொபைல்லையும் வந்திருக்கும். பாஸ்வேர்டு வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த் தான் உங்களோட பாஸ்வேர்ட். உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா உங்கள் ஆதார் கார்டில் நீங்கள் எந்த டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கீங்களோ அதான் உங்களோட கரெக்டான பாஸ்வேர்ட். அதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்க இமேஜில் இருக்க டீட்டெயில்ஸை அங்கே வந்து அந்த சிம்பிள்ஸை வந்து ஃபில் பண்ணணும். கரெக்டான இது டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் சைன்இன் கொடுக்கணும். சைனிங் கொடுத்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் ஓப்பன் ஆகும். உங்கள் ப்ரொஃபைலில் போய் உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பேங்க் டீட்டெயில் ஆட் பண்ணணும். ஸோ பேங்க் டீட்டெயில் ஆட் பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் நேம் என்ன அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்கள் பேங்க் பிரான்ச் நேம் கொடுக்கணும். கொடுத்து சர்ச் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அதில் வந்து உங்களோட ஐஎஃப்எஸ்சி கோடு, பிரான்ச் அட்ரஸ்ஸு, உங்கள் பிரான்ச் நேம் எல்லாம் டிஸ்பிளே ஆகும்.
அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்து ஐஎஃப்எஸ்சி கோட் உங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஃபீட் ஆகிடும். ஃபீட் ஆனதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கணும். அப்புறம் அக்கௌண்ட் ஹோல்டரோட நேம் டைப் பண்ணணும். அப்புறம் பேங்க் பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் அப்லோட் பண்ணணும். எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு சப்மிட் பேங்க் டீட்டெயில் கொடுக்கணும். சப்மிட் பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருந்துச்சுன்னா பேங்க் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை க்ளோஸ் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் லேண்ட் டீட்டெயில்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னா லேண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்து ஆட் லேண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து ஆல்ரெடி வந்து உங்களோட ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட்டு, பிளாக் என்ன, சப் டிஸ்ட்ரிக்ட் என்னன்ற ஆல்ரெடி வந்து ஃபீடாக இருக்கும். இன்கேஸ் உங்களோட லேண்டு வந்து நீங்கள் ஆதார் கார்டில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் ஏரியா இல்லாமல் வேறு ஏதாவது சப் டிஸ்ட்ரிக்ட்லேயோ வேறு ஏதாவது பிளாக்லேயோ இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த பிளாக்கோட டீட்டெயில்ஸ் தான் இங்கே கொடுக்கணும். ஏன்னா உங்களோட மானியம் வந்து உங்களுக்கு வந்து அந்த பிளாக்குக்கு எங்கே லேண்ட் இருக்கோ அந்த பிளாக்குக்கு அந்த சப் டிஸ்ட்ரிக்ட் தான் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ இதெல்லாம் டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருந்து செக் பண்ணதுக்கப்புறம் கட்டா நம்பர், அதாவது பட்டா நம்பர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் கஸ்ரா நம்பர்னால் நம்ம பட்டாவில் இருக்கிற புல எண் அது கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஏரியா, இந்த மார்ஜினல் ஃபார்மரா, ஸ்மால் ஃபார்மரா, லார்ஜ் ஃபார்மரா கண்டுபிடிக்கும் இந்த ஏரியா கொடுக்கணும் நீங்கள். ஸோ இந்த லேண்ட் டேக்ஸ் ரெசிப்ட் வந்து மேண்டேட்ரி கிடையாது. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா சப்மிட் லேண்ட் டீட்டெயில் கொடுக்கணும். ஸோ டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்ததுக்கப்புறம் லேண்ட் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். அந்த டயலாக் பாக்ஸை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கடுத்து ஆட் டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் போகணும். ஆட் டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும், உங்களோட ஃபோட்டோ, பேன் கார்டு, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், லேண்ட் ரெசிப்ட்டு, கேஸ்ட் சர்டிஃபிகேட், அப்புறம் வந்து உங்களோட நீங்கள் எந்த டைப் ஃபார்மர் அப்படின்றதுக்கு சர்டிஃபிகேட், இதெல்லாம் வந்து 100 KB சைஸில் ரெடி பண்ணி வச்சு நீங்கள் அதை வந்து அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பிரிண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும் உங்கள் ஃபோட்டோவோட சேர்த்து. ஸோ இதில் வந்து உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா, உங்கள் லேண்ட் டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுதான் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ப்ரூஃப். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.